அதான் நான் சொல்லி முடிச்சிருங்க. இப்போ நீங்க அமெரிக்கா கூட MOU சைன் பண்ணுவீங்களா? ஹிந்தில பண்ணுவீங்க? நான் பேசி முடிச்சிரமா? அதான் நான் சொல்லி முடிச்சிருங்க. இப்போ நீங்க அமெரிக்கா கூட MOU சைன் பண்ணுவீங்களா? ஹிந்தில பண்ணுவீங்க? நான் பேசி முடிச்சிரமா? நாங்க ஒரு டிபார்ட்மெண்டே காலி பண்ணிட்டாங்க. சோ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பவுமே என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் வந்து படிப்பு கூடாது, படிக்க கூடாது. அதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம். அதற்கான முயற்சி தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அதற்கான முயற்சி தான் இந்த மூன்றாவது மொழியை திணிக்க. மூன்றாவது மொழியை எதுக்கு திணிக்கிறாங்க அப்படின்னா, அதுல ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே. அப்புறம் இது பண்ணிடலாம்ல. அஞ்சாவது இல்ல ஒரு எக்ஸாமினேஷன், மூணாவது எட்டாவதுல ஒரு எக்ஸாமினேஷன், 10வது எக்ஸாமினேஷன், 12வது எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன்ல நீ ஃபெயில் ஆயிட்டியா, வொகேஷனல் ட்ரைனிங் போய். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? 9th ஸ்டாண்டர்ட்ல 9th 10th 11th 12th செமஸ்டர் சிஸ்டம். ஐயா வருஷத்துல ஒரு தடவை எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது தெரியும் எல்லாருக்கும். எவ்வளவு இது பண்றாங்கிறது தெரியும். ஆல் பாஸ், அதாவது அது பாத்தீங்க. அதே போல ஒரே ஒரு சின்ன கருத்து. ஆல் பாஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாற்றி நான் வந்து எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்குவேன் அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5வது படிக்கிற பையன் 10 வயது பையனிடம் பென்சில் பிடிக்க வேண்டிய நேரத்துல சுத்தியல கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த RSS திட்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, நான் தொடர்ச்சியாக அவருடைய கருத்தை வாங்கிட்டு வந்துறேன். கடுமையான உடல் உழைப்பு தேவையில்லை. உங்க மூளையை யூஸ் பண்ணா போதும், பணம் சம்பாதிக்கலாம். அதனாலதான் பெண்களுக்கு வந்து அந்த எகனாமிக் எம்பவர்மெண்ட் வந்திருக்கு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இப்படிப்பட்ட காலத்துல 2020 வந்துட்டு 100 வருஷங்களுக்கு முன்னால மாதிரி டிக்னிட்டி ஆஃப் லேபரை வந்து இது பண்ணணுமா? அதற்காக புதிய கல்விக் கொள்கையாம். என்ன ஒரு அபத்தம்! இதை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். இவர்களுக்கெல்லாம் என்ன, இவர்களெல்லாம் படிச்சாங்களா இந்த தேசிய கல்விக் கொள்கையா இல்லையான்னு தெரியல. இல்ல வெறும் பாஜக சொல்லிடுச்சு, தலைமை சொல்லிடுச்சதுக்காக இதை இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது குப்பையில தூக்கி போடுங்க. இதை இவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இத பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு அதான் நான் சொல்லி முடிச்சிருங்க. இப்போ நீங்க அமெரிக்கா கூட MOU சைன் பண்ணுவீங்களா? ஹிந்தில பண்ணுவீங்க? நான் பேசி முடிச்சிரமா?